Your attention please. Train number 16235 Express from Tuticorin to Mysore via Madurai, Salem, Bangalore will arrive shortly on platform number 2. यात्रीगण कृपया ध्यान दें। गाड़ी संख्या 16235 टुटिकोरिन से मदुरई, सेलम, बैंगलोर होकर मैसूर जाने वाली एक्सप्रेस। வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா, இங்கே உள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் சும்மாலாம் இல்லை, நல்ல ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். எப்போ வந்தோன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:28 மிட் நைட்டில் தான் இருக்கோம். ட்ரெயின் இப்போ தான் வந்து இறக்கி விட்டாங்க. ரொம்ப எப்படின்னா ட்ரெயினில் வீடியோ எடுக்கலாம் தான் நினச்சி வந்தேன். ஆனால் வந்து ட்ரெயினில் வீடியோ எடுக்க முடியல. அன்ரிசோர்ட்டில் புக் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஏசி கிடைக்குமா? சான்ஸே இல்லை. அன்ரிசோர்ட் போங்க. ரொம்ப கூட்டம், அதனால் வந்து ட்ரெயினில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்து நான் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்ததுலேருந்தே வீடியோ எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னு நைட் ஆகிட்டா, இப்போ போய் ரூம் தேடுறதா இல்லை படுத்து தூங்குறதா இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்னு. சரி, ஓகே கேஸ், மணி 2:28. சரி, உங்களை நான் வந்து காய்ஸ்ன்னு கூப்பிடவா, ஃப்ரெண்டுன்னு கூப்பிடவா, இல்லை ஃபேமிலின்னு கூப்பிடவா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியா மூதேவி டென்ஷனில் வளராது. கரெக்டாக சொல்லு. ரைட்டாடா நான் சொல்கிறது? கரெக்டு மேட்டு அந்த மாதிரி வந்து ஒன்று உருவாக்கணும். அது வந்து மனசால் கூப்பிட்ற மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும். அது மாதிரி எனக்கு நான் கூப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும். ஸோ எந்த மாதிரி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரை கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, அதிகமாக எந்த கமெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இனிமேல் கூப்பிட்றது எல்லாமே இருக்கும். எங்கே தங்க போகிறோம்? இங்கே நம்ம எங்கே தங்க போகிறோம்? எங்கே இருக்க போகிறோம்னா, இப்போ ஏன்னா மணி 2:28 ஆகுது. இப்போ போய் ரூம் எங்கே தருது? நம்மள்ட்ட பேக்கில் போர் இருக்கும்ல, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருவோமா? டேய், நீங்கள்லாம் பிளாட் போகிறீங்களா? ஏதாச்சும் யாராச்சும் திட்டுவாங்களாண்ணா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். திரும்பினால லாஜிக்கு போக போகிறது இல்லை. இப்போ போகிற மாதிரி இருந்தாலும் இப்போ நைட்டில் இப்போ எங்கேன்னு போய் தேடுறது? சரிப்பா, தேட முடியாதுல்ல. சரி, நான் இதெல்லாம் மேலே படுத்ததெல்லாம் கிடையாது. சரி, இப்போ இங்கே படுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்களே? இல்லை, நீ அங்கே போய் பார்த்தா நம்மளும் முன்னாடியே நிறைய படுத்துட்டு படுக்க இடம் கூட இருக்காது. சீக்கிரம் வாங்க, வேற யாரா படுக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போய் படுத்துக்கலாம். சரியா? சீக்கிரம் போகும். படுக்கலாமா? சரி, இப்போ படுத்துட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் என்ன பிளான்? எத்தனை மணிக்கு எழுந்துச்சி எத்தனை மணிக்கு போகிறது? விடிய காலையில் எழுந்துச்சி டீயை குடிச்சிட்டு, விடிய காலையில் எழுந்துச்சி 5 மணி ஓகேவா? 5 மணிக்கு எழுந்துச்சி டீ குடிச்சிட்டு ஒகேனக்கல் போண்டியா, தருமபுரி பஸ் ஸ்டாண்டு போய் போண்டியா. சரி, அப்போ இங்கேருந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் எம்மா வந்துடும்டா? 2 கிலோமீட்டர் கிட்ட தான். கிட்டே தானே. சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு எங்கேருந்து தூங்குறோன்னு பார்த்துட்டு இங்கே தான் தூங்க போகிறோம். பிளாட்பாரத்துல எல்லாம் மனுஷன் படுப்பானாடா? ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, எந்த இடத்துக்கு அப்படிலாம் இல்லை, இங்கே படுக்கிறவங்கள மனுஷன் இல்லையா? ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டில் பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம வந்து காலைல பஸ் ஸ்டாண்ட் போனோம், 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் நம்ம போகிற இடத்த கரெக்டாக பஸ்ஸு கிடைக்கும். இப்போ போனால் நைட்டில் போக முடியாது, பஸ்ஸும் கிடைக்காது. சொல்ல இப்போ டைம் வந்து 2:49. அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 4-4:30 வரைக்கும், சரி 5 மணி வரைக்கும் வச்சுக்கலாமே. 5 மணி வரைக்கும் வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம். காலைல இடத்த ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கே படுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் படுத்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, கொஞ்சோண்டு ஸ்மெல் மட்டும் அடிக்குது, சரியான ஸ்மெல்லு.
லாஜா ஹாஸ்டலா ஆக்சுவலாக அது காலையில் வந்து ரூம் எடுத்து தங்குறதா தான் இருந்தது பிளானு. ஏன் இப்போ இப்படி வந்தோம், எதுக்கு இப்படி வந்தோன்னு எனக்கும் தெரில, வந்தவனுக்கும் தெரில. வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் 4 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆகும். ட்ரெயின் ஜர்னி பற்றி சொல்லணுன்னா, அங்கே வந்து 5:55க்கு எடுத்தாங்க மயிலாடுதுறையிலேருந்து ட்ரெயின். இங்கே வந்து கரெக்டாக 2:10 போல் இங்கே வந்து சேர்ந்துட்டு. ட்ரெயின் நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக தான் வந்தது. இடையில 2-3 ஊரில் மட்டும் நிப்பாட்டி போட்டுருந்தாங்க நல்லா ரொம்ப நேரம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மயிலாடுதுறையில் ஏறும்போது மதுரைக்காரங்க வந்து பக்கத்தில் உட்காந்தாங்க. நல்லா பேசுனாங்க பாசமாக. ஒரு ஃபன்னாக அவங்களோட ஃபுல்லாக லேடிஸு. எங்கள் பக்கத்தில் வந்து லேடிஸு எங்கள் கூட பக்கத்தில் வந்திருந்தாங்க. அவள் நம்பவே முடியல. நாங்கள் வந்து கரெக்டாக உட்காந்தோம் ஒரு இடத்துல கரெக்டாக. ஆனால் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து லேடிஸ் உட்கார மாதிரி இருந்தது. அவங்களும் வந்து உட்காந்துட்டாங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் மதுரையில் அவங்க இறங்கிக்கிட்டாங்க. மதுரையில் இல்லை, மதுரை போல ட்ரெயின் திருச்சியில் இறங்கிக்கிட்டாங்க. திருச்சியில் இறங்கினோன்னா இன்னொரு ஃபேமிலி வந்து வந்தாங்க. அவங்க வந்து ஈரோடு. அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் சைலண்ட்டாக போயிட்டாங்க. இப்போ அந்த ஈரோடுலேருந்து இந்த தருமபுரி வர அந்த கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்பா ஒரு இந்திக்கார ஃபேமிலி வந்துட்டு ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். ஆனால் ஹிந்தி நல்லா பேசிட்டுருக்காங்க. அவங்க ஏதாச்சும் கேள்வினாலே நம்மள்ட்ட ஹிந்தியில் கேட்டுட்ருக்காங்க. சிரிக்கிறாங்க நம்மள்ட்ட பேசிட்டு. அவங்க நம்மளுக்கு விடச்சி சிரிக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் சொல்ல வராங்களா என்ன ஒன்றுமே புரியல. நான் வேறு கூட இருந்து சிரிக்கிறேன். சக்குன்னு இங்கிலீஷில் பேசுனா அவன் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பேசுகிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிறேன். இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் லிட்டில் பைட் அறியும். அந்த இங்கிலீஷ் வந்து ஓரளவு மீடியமாக நான் பேசுகிறேன்னா, அவங்களும் மீடியமாக ஹிந்தி கலந்து பேசுகிறாங்க. நம்ம தமிழ் கலந்து பேசுகிறோமா, அதனால் வந்து ரொம்ப புரியல. ஏதோ அரை வழியாக புரிஞ்சுது. தோணுன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. பரவாயில்ல, ட்ராவல்னால் இதெல்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஹெட்ஃபோனை எடுத்து காதில் வச்சு பாட்டை கேட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டேன். இவன் தூங்கிட்டான் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி பயல்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரே காமெடி. அப்புறம் இங்கே படுத்துருவோம். இதுக்கப்புறம் வந்து மார்னிங் காலிலேருந்து வ்ளாக் பார்ப்போம். ஏன்னா காலைல தான் வ்ளாக் எடுத்ததுக்கப்புறம் எடுக்க போகிறதா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 மணி போல் கிளம்புவோம். ஸோ அப்போலேருந்தே வ்ளாக் பார்ப்போம். பைக் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ட்ராவல் ஜேர்னி கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெயினில் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். ரிசர்வ்டில் புக் பண்ணியிருந்துருக்கோம். வீடியோவும் எடுத்துருந்துருக்கோம். ரிசர்வ்டில் புக் பண்ணாமல் அன்ரிசர்வ்டில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 மணிலேருந்து உங்களுக்கு vlog போகிறோம். 5 hours later. தண்ணியில் விழுவ போது இல்லை, தண்ணியில் விழுவ போது சூப்பராக இருக்குது. பக்காவாக ஃபோக்கஸ் ஏன் திடீர்னு ஆகல.
ஐயோ வெளில வந்து பசங்க வா எங்கடா இருக்கு நீ பார்த்து வா இர வர இப்போ வா உள்ள வந்து ஐயோ உள்ள இதுதான் இன்ட்ரெஸ்ட் இது அப்படியே இந்த ஆங்கிள்